அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் டிவியின் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடு. இன்று மே மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று நம்முடன் இணைந்துள்ளார் ஊடகவியலாளர் திரு முஷாரப் அவர்கள். இன்றைய பத்திரிகையில் வெளியாகியுள்ள முக்கியமான செய்திகள் பக்கம் நமது கவனத்தினை செலுத்தும் பொழுது முதலில் வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். இலங்கையின் நல்லிணக்கத்திற்கு இந்தியா முழுமையாக ஒத்துழைக்கும், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதி என்று கூறிய செய்தி காணப்படுகின்றது. இலங்கையின் நல்லிணக்க முன்னெடுப்புகள் வெற்றி பெறுவதற்கு இந்தியா முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கும் என தெரிவித்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இருநாட்டு மீனவர்கள் பிரச்சினைக்கு விரைவில் நிரந்தர தீர்வினை எட்டுவதற்கு பொது பொறிமுறை ஒன்றின் அவசியம் குறித்தும் வலியுறுத்தியுள்ளார் கூறிய செய்தி காணப்படுகின்றது. அதே சமயம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படமும் இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் நடைபெற்ற மகா கும்பமேளா விழாவில் பங்கேற்பதற்காக சென்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளூர் விமான நிலையத்தில் வரவேற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படமாக காணப்படுகின்றது. அதே சமயம் தினகரன் பத்திரிகையிலும் இதே செய்திகள் காணப்படுகின்றன. ஜனாதிபதி அவர்களுடைய புகைப்படமும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய புகைப்படத்துடன் கூடிய தகவலாக இது காணப்படுகின்றது. நல்லிணக்க செயற்பாடுகளை வெற்றிகரமாக முன்னெடுக்க இந்தியா பூர்ண ஒத்துழைப்பு, ஜனாதிபதி மைத்ரியிடம் இந்திய பிரதமர் மோடி உறுதியளிப்பு என்ற தலைப்பின் கீழும் இந்த செய்தி காணப்படுகிறது. நல்லிணக்க செயற்பாடுகளை வெற்றிகரமான முறையில் முன்னெடுப்பதற்கு இலங்கை மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு பூர்ண ஒத்துழைப்பை இந்தியா வழங்கும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் என்று கூறி இந்த செய்தி தொடர்கின்றது. இந்தியாவுக்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்று முன்தினம் மாலை ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற போது பிரதமர் நரேந்திர மோடி இந்த உறுதிமொழியை வழங்கியிருந்தார் என்று கூறிய இந்த செய்தி காணப்படுகிறது. ஹைதராபாத் இல்லத்திற்கு சென்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உற்சாகமாக வரவேற்றதோடு இருநாட்டு தலைவர்களுக்கிடையும் இருதரப்பு கலந்துரையாடல் இடம்பெற்றது என்று கூறியும் இந்த செய்தி காணப்படுகிறது. இந்திய அரசின் அனுசரணையுடன் மேற்கத்திய மருந்து உற்பத்தி வலயத்தினை இலங்கையில் ஸ்தாபிப்பது தொடர்பாகவும் இருநாட்டு தலைவர்களும் இந்த சந்தர்ப்பத்தில் கலந்துரையாடியுள்ளதாகவும் இந்த செய்தி குறிப்பிடுகின்றது. அதே சமயம் தினக்குரல் பத்திரிகையிலும் இதே செய்தியை நாம் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இலங்கை இந்திய நட்புக்கு இந்து பௌத்தமே காரணம், கும்பமேளாவில் ஜனாதிபதி மைத்ரி தெரிவிப்பு, பிரதான புகைப்படமும் அதுவாக காணப்படுகிறது தினக்குரல் பத்திரிகையில். மேலும் சில ஆங்கில பத்திரிகைகளும் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. தி ஐலண்ட் ஆங்கில பத்திரிகையை நாம் பார்க்கும் பொழுது சிறிசேன மோடி seek a permanent solution to fishermen issue என்று கூறிய இந்த செய்தி தி ஐலண்ட் ஆங்கில பத்திரிகையில் காணப்படுகிறது. அதே சமயம் சண்டே ஒப்சர்வர் பத்திரிகையில் அந்த செய்தியானது விரிவாகவும் அமையப்படுகின்றது. ஃபோக்கஸ் ஆன் இன்க்ரீசிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபிஷர்மன் இஷ்யூ என்ற தலைப்பின் கீழ் அந்த செய்தி காணப்படுகின்றது. ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் மைத்ரிபால சிறிசேன and Indian Prime Minister Narendra Modi discussed the need to develop a mechanism to find a permanent solution to the issue of fishermen straying into each other's waters என்று கூறி இந்த செய்தி காணப்படுகின்றது. வீரேசரி பத்திரிகையுடைய பிரதான புகைப்படத்தினையும் நீங்கள் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கை இந்த புதிய அரசாங்கத்தில் எத்தகையதாக இருக்கின்றது என்பது தொடர்பாக நாம் பார்க்கின்ற போது இந்த ஆட்சி, அதாவது 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் பிற்பாடு இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கை தொடர்பாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து மிக முக்கியமானது. அதாவது எல்லா நாடுகளுடனும் சமமான ஒரு உறவை பேணுவதற்கே இலங்கை விரும்புகின்றது. இந்த நாட்டிற்கு சார்பான ஒரு நாடாக இலங்கை இருக்க போகிறது அல்லது இன்னும் ஒரு நாட்டிற்கு சார்பாக இருக்க போகின்றது என்பதான பக்கச்சார்பற்ற நிலையில் எல்லா நாடுகளுடனும் சமமான உறவையும் அதே நேரத்தில் உண்மையான உறவையும் பேணவே இந்த புதிய அரசாங்கம் விரும்புகிறது என்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒரு முறை கூறியிருந்தார். அவர் இவ்வாறு கூறியதற்கு காரணங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் கடந்த ஆட்சி காலத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இலங்கை அதிகமான சீன சார்பு கொள்கைகளையே கடைபிடித்திருந்தன. குறிப்பாக இலங்கையினுடைய அரசியலை நாம் எடுத்து பார்க்கின்ற போது இந்தியாவை தவிர்த்து நாம் பேச முடியாத சூழலை நாங்கள் வரலாறு நடிகனும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியாவினுடைய தலையீடு, இந்தியாவினுடைய அழுத்தம் அல்லது இந்தியாவினுடைய ஒத்துழைப்புடன் தான் இலங்கையில் பல்வேறு விடயங்கள் வெற்றிகரமாகவோ நடந்தேறியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் யுத்த காலத்தின் போதும் கூட இந்திய அமைதி காக்கும் படை இலங்கையிலே வந்து அவர்களுடைய கடமையை செய்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய யுத்தம் நிறைவடைவதற்கு இந்தியாவினுடைய உதவி அளப்பெரியது என்பதும் மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ எல்லோராலும் சிலாகித்து பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற இனப்பிரச்சனையை தீர்க்கும் பொருட்டு 1987ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் ஊடாக 13ஆம் திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டதும் கூட இந்தியாவினுடைய அழுத்தம் மிகுந்த ஒரு சூழ்நிலையில் தான் இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டது என்பது முக்கியமான ஒரு விடயம். அதற்கு முன்னரான காலகட்டத்தை நாங்கள் பார்த்தாலும் கூட இலங்கையிலே தோட்ட தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்டார்கள். இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கான குடியுரிமை இலங்கை அரசாங்கத்தால் பறிக்கப்பட்ட போது அதனை எப்படி கொடுப்பது என்பது தொடர்பாக 2 அரசாங்கங்களும் சிந்தித்திருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் புவியியல் ரீதியாக பூகோள ரீதியாக பார்க்கின்ற போது இந்தியாவுக்கு மிக நெருக்கமான ஒரு நாடு என்கின்ற அடிப்படையிலே பல்வேறு
பல்வேறு பூகோள ரீதியான புவியியல் பிரச்சனைகளையும் கூட நாம் இந்த இடத்தில் சொல்லலாம். கச்சை தீவு என்பது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் நடுவிலே இருந்த ஒரு தீவாக இருந்த போதும் கூட அந்த கச்சை தீவு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க, இந்திரா காந்தி ஆகியோருக்கு இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 1974ஆம் ஆண்டு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் இத்தகைய ஒப்பந்தங்கள் அல்லது இத்தகைய கடந்த கால இலங்கை இந்திய உறவுகளின் நீட்சியாக பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து வருவதையும் அதே நேரத்தில் பல்வேறு விடயங்களுக்கான தீர்வுகள் எட்டி வருவதையும் நாம் பார்க்கின்றோம். இத்தகையதொரு சூழ்நிலையில் தான் கடந்த ஆட்சி காலத்திலே இந்தியாவிற்கு சரியானதொரு முக்கியத்துவத்தை கடந்த ஆட்சியாளர்கள் கொடுக்கவில்லை. மாறாக இந்தியாவிற்கு அரசியல் ரீதியான பூகோள ரீதியான போட்டி நாடாக இருக்கின்ற சீனாவிற்கு சார்பான கொள்கைகளை கொண்டிருந்தார்கள் என்பதான பெரியதொரு கருத்து நிலவி வந்தது. இத்தகைய கருத்தை மாற்றக்கூடிய வகையில் இந்த புதிய ஆட்சி அமையும் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டது. இலங்கையிலே புதிய ஜனாதிபதி பதவியேற்றதும் அவர் சென்ற முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவிற்கே சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அதன் பின்னர் நீண்ட காலத்திற்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் இலங்கைக்கு வந்ததும் கூட இந்த ஆட்சி காலத்தில் தான் நடந்தது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த புதிய ஆட்சி நடந்ததன் பிற்பாடு ஜனவரி மாதம் 2015 ஜனவரி 8ஆம் தேதிக்கு பின்னர் இன்றளவிலும் 6 முறை இந்திய பிரதமரும் அதேபோன்று இலங்கை ஜனாதிபதியும் சந்தித்திருக்கின்றார்கள் என்பது ஒரு விசேடமான ஒரு அம்சம். ஒரு குறுகிய காலப்பகுதியில் அதிக முறை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்ட அரசியல் தலைவர்கள் அல்லது இருநாட்டு தலைவர்கள் என்றால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களையும் அதேபோன்று நரேந்திர மோடி பிரதமர் அவர்களையும் இந்திய பிரதமர் அவர்களையும் குறிப்பிடலாம். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான உறவு என்பது அது பிரித்து விட முடியாத உறவாக இருக்கின்றது. பல்வேறு விடயங்களிலே இணக்கப்பாடுகள் தேவைப்படுகின்றன. இத்தகைய சூழ்நிலை தான் சமகால அரசியல் போக்கை பார்க்கின்ற போது இலங்கை அரசாங்கம் சீனாவிற்கு சார்பாக கடந்த அரசாங்கத்தின் போன்று நடக்காது. கடந்த அரசாங்கத்திலே பல்வேறு விடயங்கள் சீனாவுடன் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன. சீனாவிடமிருந்து நிறைய கடன்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. இத்தகைய சூழலின் காரணமாக சீனாவுடன் அடிபணிந்து செல்ல வேண்டிய சூழல் இலங்கை அரசாங்கத்திற்கு காணப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கம் அவ்வாறு நடக்காது என்பதாக எதிர்பார்த்திருந்த போதும் கூட இலங்கையினுடைய பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளை சீர் செய்யும் விதமாக சீனாவிற்கு பிரதமர் அவர்கள் விஜயம் செய்திருந்தார். சீனாவினால் மேற்கொள்ளப்பட்ட கொழும்பு துறைமுக நகர திட்டம் என்பது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இலங்கை சீனாவிற்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை தொடர்பாக மாற்று நடவடிக்கைகளுக்கு சீன அரசாங்கம் முன்வந்திருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் சில நன்கொடைகளையும் இலங்கை பிரதமருக்கு சீன அரசாங்கம் வழங்கியிருந்தது. எனவே இத்தகைய நடவடிக்கைகளின் காரணமாக சீனாவிற்கு மீண்டும் இலங்கை இயந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுமா, இந்தியாவிலிருந்து மீண்டும் தூரமாகின்ற ஒரு சந்தர்ப்பம் சீனாவின் வசமே இலங்கை செல்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிவிடுமா என்பதாக எல்லாம் அரசியல் ஆய்வாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இந்த கேள்விகளும் சந்தேகங்களும் உயர் மட்டத்திலிருந்து இந்தியா தரப்பிலும் கூட சொல்லப்பட்டது. குறிப்பாக பார்க்கின்ற போது இந்த கொழும்பிலே அரங்கேற்றப்பட இருக்கின்ற இந்த கொழும்பு துறைமுக நகர திட்டம் என்பது பூகோள ரீதியாக இந்தியாவை அச்சுறுத்துவதற்காக அல்லது இந்தியாவை கண்காணிப்பதற்காக சீனா இலங்கையில் அமைக்கின்ற ஒரு திட்டம் என்பதான ஒரு கருத்தும் இருக்கின்றது. ஆனால் இலங்கை அரசாங்கமும் சீனா அரசாங்கமும் இதை முற்றுமுழுதாக பல தடவைகள் மறுத்திருந்தாலும் கூட இது தொடர்பான ஒரு அச்சம் இங்கே நிலை கொண்டிருப்பதையே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இத்தகையதான ஒரு சூழ்நிலையில் தான் திடீரென இலங்கை ஜனாதிபதி இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை 2 நாள் மேற்கொண்டு சென்றிருந்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அழைப்பின் பேரில் தான் இந்த பயணம் அமைந்திருந்தது. இவ்வாறு இந்தியாவிற்கு கடந்த வெள்ளிக்கிழமை நேற்று முன்தினம் சென்ற இலங்கையினுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இந்திய பிரதமரை அவருடைய ஹைதராபாத் இல்லத்தில் சென்று சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு விடயங்கள் தொடர்பாக அங்கே பேசப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இலங்கையிலே பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகளை இந்தியா இன்றும் மேற்கொண்டு வருகின்றது. வடமாகாணத்தில் வீடுகள் அமைப்பது தொடர்பாக, அதேபோன்று சம்பூர் அனல் மின் நிலைய உற்பத்தி தொடர்பாக என பல்வேறு விடயங்களிலே இப்பொழுதும் இந்தியாவினுடைய பங்களிப்பு இங்கே காணப்படுகின்றது. இவைகள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று இந்த மீனவர் பிரச்சினை தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றன. இதனையும் தாண்டி இலங்கையிலே இந்த புதிய அரசாங்கம் மேற்கொள்கின்ற நல்லிணக்க செயற்பாடுகளுக்கு இந்தியா பூரணமான ஆதரவை வழங்கும் என்பதான ஒரு தகவலையும் இந்திய பிரதமர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த புதிய அரசாங்கத்தின் மீதான ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாகவும் இந்திய பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். இந்த சந்திப்பின் பின்னர் ட்விட்டரிலே கருத்துக்களை பதிவிட்ட இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை ஜனாதிபதியை சந்தித்தமை பெரும் திருப்தி அளிக்கின்றது, இலங்கையுடனான இந்தியா உறவு என்பதும் சிறப்பான நிலையிலேயே உள்ளது என்பதாக தன்னுடைய கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கின்றார். இந்த 2 நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான உரையாடல்களின் போது பல்வேறு முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இலங்கையில் மிக முக்கியமாக வெளிநாட்டிலிருந்து மருந்து இங்கு இறக்குமதி செய்யப்படுகின்றன. இலங்கைக்கு தேவையான மருந்துகளில் 80% மருந்துகள் இந்தியாவிலிருந்து தான் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்றன. எனவே இதற்கு பகரமாக மேற்கத்திய மருந்து உற்பத்தி வலயத்தினை இலங்கையில் நிர்மாணிப்பது தொடர்பாக
இந்திய பிரதமர் அவர்கள் இலங்கை ஜனாதிபதியுடன் பேசியிருக்கின்றார். இதற்கான ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த உடன்பாட்டின்படி இலங்கையிலே அவ்வாறான ஒரு மேற்கத்திய மருந்து வலயம் ஒன்று உருவாக்கப்படுமாக இருந்தால் இலங்கைக்கு தேவையான மருந்துகளை இலங்கையிலே உற்பத்தி செய்யக்கூடியதான ஒரு நிலை தோன்றும். அது இரு நாடுகளுக்கும் மிகவும் சாதகமான ஒரு நிலையாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த சந்திப்பின் போது மிக முக்கியமான ஒரு விடயமாக நாம் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை தாண்டி ஏனைய பொருளாதார நடவடிக்கைகள், இந்தியாவினால் இலங்கையில் மேற்கொள்ளப்படுகின்ற முதலீடுகள், ஊக்குவிப்புகள் தொடர்பான விடயங்களும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போலவே இவர்களுடைய பேச்சுவார்த்தைகளில் மிக முக்கியமான ஒரு விடய பொருளாக இருக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த மீனவர் பிரச்சனை என்பது. குறிப்பாக இந்த இலங்கை மீனவர்கள், வடமாகாண மீனவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது, தமிழக மீனவர்களுக்கும் பிரச்சனை இருக்கின்றது. இந்த தமிழகத்திற்கும் அதே போன்று இலங்கையினுடைய வடபகுதிக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த பாக்கு நீர்ணை பகுதியிலே நடக்கின்ற இந்த மீனவர் பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக இரு நாடுகளுக்கும் இடையிலான இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சர்வதேச பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என்று பலமுறை பலராலும் சில விடயங்கள் எடுத்துச் சொல்லப்பட்ட போதும் கூட இந்த பிரச்சனை தொடர்ந்து நடைபெற்று வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழக தரப்பை நாம் எடுத்து பார்த்தால் கச்சைதீவை மீட்க வேண்டும் என்பதாக உச்சநீதிமன்றத்திலேயே வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இலங்கையினுடைய பிரதமர், முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவிற்கும் அதே போன்று இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின்படி இலங்கைக்கு அது கொடுக்கப்பட்டு விட்டது. எனவே அது இலங்கைக்கே சொந்தமானது என்பதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தளவிலே இந்த கச்சைதீவை மீட்பதென்பதே ஒரு உரிமை போராட்டமாக அவர்கள் சித்தரிப்பதையும், இதனை விடுத்து அதாவது மத்திய அரசாங்கத்திற்கு மிகுந்த அழுத்தத்தை தொடர்ந்து அவர்கள் கொடுத்து வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் இந்த கடல் பகுதியில் நடக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பான பிம்பம் வேறு வேறு வடிவங்களில் செல்வதை கூட பார்க்கலாம். தமிழக தரப்பை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அங்கே உள்ள அப்பாவி மீனவர்களை இலங்கை ராணுவம் வேண்டுமென்றே கைது செய்வதாகவும் அவர்களுடைய படகுகள் வலைகளை பிடிப்பதாகவும் ஒரு பிழையான கற்பிதத்தையே தொடர்ந்தும் அவர்கள் செய்து வருகின்றார்கள். அதே நேரத்தில் இங்கே வடபகுதி மீனவர்கள் தரப்பிலிருந்து பேசப்படுகின்ற அல்லது அரசாங்க தரப்பிலிருந்து சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்றால் அவர்களுடைய எல்லைகளுக்குள் மீன் பிடிக்காமல் சட்டவிரோதமான முறையிலே பல்வேறு இந்த வெடிபொருட்களை பயன்படுத்தி மீன்பிடித்தல், அதே போன்று ட்ரோலர் படகுகளை பயன்படுத்தி மீன்பிடித்தல் போன்ற தடை செய்யப்பட்ட உபகரணங்களுடன் மீன் பிடித்ததன் காரணமாக தமிழக எல்லைகளிலே மீன்களினுடைய பற்றாக்குறை காணப்படுகின்றது. எனவே அவர்கள் இலங்கை எல்லைகளுக்குள் அத்துமீறி இவ்வாறு மீன்பிடித்தலில் ஈடுபடுகின்றார்கள். எனவே அவ்வாறு ஒரு எல்லைக்குள், ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள் இன்னும் ஒரு நாட்டினர் அத்துமீறி நுழைகின்ற போது சட்ட ரீதியாக கைது செய்வதற்கான வசதிகள், ஏற்பாடுகள் அனைத்துமே இருக்கின்ற நிலையில் அவர்கள் கைது செய்யப்படுவது என்பது சட்ட ரீதியானது என்பது இலங்கை அரசாங்கத்தின் வாதமாக இருக்கின்றது. இருந்தபோதும் கூட வடமாகாண மீனவர்கள் உள்ளிட்ட சில பொது அபிப்பிராயங்களை தெரிவிக்கின்ற புத்திஜீவிகளுடைய கருத்துக்களாக இருப்பது என்னவென்றால், இந்த விடயத்தை மையப்படுத்தி இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் தங்களுக்குள் ஒரு பிளவு ஏற்படுவதை விரும்பவில்லை. இதனால் தான் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டாலும் முறையாக கைது செய்யப்படுகின்றார்கள் இல்லை. அவர்கள் கைது செய்யப்பட்ட போதும் கூட அவர்களுடைய சர்வதேச கடல் சட்டத்தின் பிரகாரம் இவ்வாறு ஒரு நாட்டினுள் அத்துமீறுகின்ற மீன்பிடியாளர்களை பிடிக்கின்ற போது மீனவர்களை விடுவிப்பதற்கான உரிமை இருந்தாலும் அந்த படகுகளினுடைய சொந்தக்காரர்கள் அழைத்து நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும். அதே போன்று படகுகள், வலைகள் என்பன மீள திருப்பி கொடுக்கப்படக்கூடாது என்பதாக சட்டங்கள் இருந்தாலும் இந்த சட்டம் சரியான முறையில் அமுல்படுத்தப்படாமல் ஒரு சரகுக்காக நடைபெறுகின்ற ஒரு கைதாகவும் விடுதலையாகவும் தான் இது இருக்கின்றது என்பதான குற்றச்சாட்டுகள் கூட முன்வைக்கப்படுகின்றன. 5 பேர் இந்த புதிய நல்லாட்சியின் போதும் மீனவர்கள் என்கின்ற பெயரிலே போதைப் பொருள் கடத்தினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டில் 5 பேருக்கு இலங்கை நீதிமன்றங்களானது அவர்களுக்கு மரண தண்டனை விதித்திருந்தது. இந்த மரண தண்டனை கைதிகளுக்கு கூட பொது மன்னிப்பு அளித்து விடுதலை செய்திருந்தார் இலங்கையினுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே இருக்கின்ற நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு இத்தகைய ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டார். ஆனால் அது கூட ஒரு பேசு பொருளாக மாறியிருந்தது. ஒரு மரண தண்டனை கைதியை நீங்கள் மன்னிப்பின் மூலம் விடுவிக்க முடியுமாக இருந்தால் இலங்கை சிறைகளிலே வாடியிருக்கின்ற அரசியல் கைதிகளை ஏன் விடுதலை செய்யக்கூடாது என்பதான கோஷம் கூட அதில் எழும்பியிருந்தது. எனவே இத்தகைய பின்புலங்கள் நிறையவே இருக்கின்றன. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்பாக பேசுவதாக இருந்தால் பல விடயங்கள் தொடர்பாக பேச வேண்டியிருக்கும். ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்ததாகவே இருக்கின்றது. இத்தகைய சூழ்நிலையில் தான் இந்த ஜனாதிபதியினுடைய விஜயம் அங்கே முக்கியத்துவம் மிக்கதாக காணப்படுகின்றது. கும்பமேளா விழா ஒன்று நடைபெற்றது. கும்பமேளாவிலே இந்தியாவின் மத்திய பிரதேச உஜ்ஜயினில் மக்களின் ஆன்மீக வளர்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச மாநாட்டிலே நேற்று சனிக்கிழமை காலை பிரதம அதிதியாக கலந்து கொண்டு ஜனாதிபதி உரையாற்றியிருந்தார். ஜனாதிபதியினுடைய இந்த உரையின் போது பல்வேறு விடயங்களை அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக பௌத்த மதத்தையும் இந்து மதத்தையும் அடிப்படையாக கொண்ட நட்பே இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான பலமிக்க நீண்டகால நட்புறவு மிக்க அடித்தளமாக அமைந்ததென ஜனாதிபதி அவர்கள் அங்கே தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த 2 மதங்களையும் உருவாக்கிய பெருமை இந்த பாரத தேசத்திற்கு சாரும். எனவே பாரதத்தினுடைய பல்வேறு
முக்கியத்துவங்களிலே இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக 2 முக்கிய மதங்களை தோற்றுவித்திருக்கின்றது. இந்த மதங்கள் கூறுகின்ற அறத்தின் வழியை ஆட்சி புரிவதைத்தான் நாங்களும் விரும்புகின்றோம். இலங்கையில் கூட இப்பொழுது நல்லிணக்க சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நல்லிணக்க சூழலிலே பல்வேறு விடயங்களிலே சிறுபான்மைகளினுடைய பிரச்சனைகளினுடைய தீர்வு தொடர்பாக இந்த அரசாங்கம் கரிசனை கொண்டிருக்கின்றது. இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கும்பமேளா விழாவிற்கு என்னை அழைத்தமைக்காக நான் இந்திய அரசாங்கத்திற்கு நான் நன்றி கூறுகின்றேன் என்பதாக இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த விஜயத்தின் பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கூட இந்த விஜயம், அதாவது இலங்கை ஜனாதிபதியினுடைய இந்திய விஜயம் சிறப்பாக இருந்திருக்கின்றது, இலங்கைக்கும் இந்தியாவிற்குமான உறவு மேலும் பலப்பட்டிருக்கின்றது என்பதான கருத்தினையே அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த விஜயத்திலே வெளிப்படையாக இந்த பொருளாதார ஒப்பந்தங்கள் தொடர்பாக, இந்திய மீனவர்கள் பிரச்சனைகள் தொடர்பாக, இந்த மருந்து சர்வதேச மேற்கிந்திய மருந்து வலயத்தை உருவாக்குவது தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டாலும் அதே நேரத்தில் அரசியல் ரீதியாகவும் பல்வேறு முக்கியத்துவம் மிக்க பேச்சுவார்த்தைகள் அங்கே நடைபெற்றதாகவும் கூட அனுமானிக்கப்படுகின்றது. எது எப்படி இருந்தாலும் கூட இலங்கை இந்தியாவிற்கு இடையிலான உறவும் இந்த இலங்கை சீனாவுக்கு இடையிலான உறவை போன்று சரிசமமான நிலையிலேயே இருக்கின்றது என்பதான ஜனாதிபதியினுடைய பதவியேற்பின் பின்னரான முதலாவது உரையை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த பயணத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கடந்த அரசாங்கம் விட்ட தவறை போல ஒரு நாட்டுடன் அதிக நெருக்கத்துடனும் ஏனைய நாடுகளை பகைத்துக் கொண்டும் சர்வதேச அளவில் அழுத்தங்கள் நிறைந்த ஒரு தேசமாக இலங்கையை மாற்றி அமைத்த தவறினை இந்த அரசாங்கம் செய்யாமல் சகல நாடுகளுடன் சமமான ஒரு போக்கினை கடைபிடிப்பது என்பது இலங்கையை பொறுத்தளவில் ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்திற்கு வித்திடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயம் இன்றைய பத்திரிகையில் வெளியாகியுள்ள இணைய செய்திகள் பக்கம் வந்து கவனத்தினை செலுத்தும் பொழுது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான சில செய்திகளை பார்க்கலாம். உள்ளூர் வெடிபொருள் வெடித்து சிதறியதில் ஒருவர் காயம், சாய்ந்தமிருது பிரதேச வீடொன்றில் சம்பவம் என்று கூறிய செய்தி தொடர்கின்றது. கல்முனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாய்ந்தமிருது பிரதேச வீடொன்றின் முன்னால் உள்ளூர் தயாரிப்பு வெடிபொருள் ஒன்று வெடித்து சிதறிய சம்பவத்தில் வீட்டின் உரிமையாளர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ள செய்தியாக காணப்படுகின்றது. அதே சமயம் இன்னும் ஒரு தகவலையும் பார்க்கலாம். தமிழக தேர்தல் நடைபெறுகின்ற நிலையில் 3 கொள்கலன் லோரிகளில் 570 கோடி ரூபாய் திருப்பூரில் பரபரப்பு கூடிய ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் அமைகின்றது. தமிழகம் திருப்பூரில் மேற்கொள்ளப்பட்ட வாகன சோதனையின் போது 3 கொள்கலன் லோரிகளில் இருந்த 570 கோடி ரூபாய் பணத்தினை தேர்தல் கண்காணிக்கும் படை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாக அந்த தகவல் காணப்படுகின்றது. தினகரன் பத்திரிகையினுடைய சிறு செய்திகளை பார்க்கலாம். சீதா எளிய கும்பாபிஷேக நிகழ்வில் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரன் தலைப்பில் இந்த செய்தி காணப்படுகிறது. அலரி மாளிகை தியான நிகழ்ச்சியிலும் பங்கேற்பு, ஜனாதிபதி பிரதமரையும் சந்திக்க ஏற்பாடு. நூரெலியா சீதா எளிய சீதையம்மன் ஆலயத்தில் எதிர்வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள கும்பாபிஷேக நிகழ்வில் விசேட அதிதியாக இந்தியாவின் பாலுங்கலை நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி கலந்து சிறப்பிக்க உள்ளார் என்ற செய்தியாக அது அமைகின்றது. அதே செய்தி தினக்குரல் பத்திரிகையிலும் இவ்வாறாக காணப்படுகின்றது. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் நாளை கொழும்பு வருகிறார் என்ற தலைப்பின் கீழும் இந்த செய்திகள் அமைகின்றன. இன்னும் சில செய்திகளையும் பார்க்கலாம். மேவினிடம் நேற்று விசாரணை என்று கூறிய ஒரு செய்தி அமைகின்றது. வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா நிதி மோசடி விசாரணை பிரிவில் நேற்று ஆஜராகியிருந்தார் என்றும், கிரிபத்கொடை பிரதேசத்தில் உள்ள காணி ஒன்று சம்பந்தமாக நடத்தப்படும் விசாரணைக்காகவே மேவின் சில்வா நிதி மோசடி விசாரணை பிரிவில் ஆஜராக வேண்டியிருந்தது என்று குறித்த செய்தி குறிப்பிடப்படுகின்றது. ஆமி சம்பத் கைதண்டும் ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். கொலை முயற்சி சம்பவம் தொடர்பாக சந்தேகிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த ஆமி சம்பத் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு தகவலை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கின்றது. தெமட்டகொடை சமிந்தவை கொலை செய்ய முயற்சித்தமை உட்பட பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய இந்த நபருக்கு தொடர்பு இருப்பதாகவும் போலீசார் கூறியிருக்கின்றனர். இந்த ஆமி சம்பத் என்ற நபர் கொழும்பு கொம்பனி தெரு பகுதியில் வைத்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தினகரன் பத்திரிகையில் அமையப்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக நாம் இரண்டாவது பிரதான செய்தியாக நாம் கவனத்திற்கு எடுத்துக் கொள்வோம். தினகரன் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தியை முதலில் பார்க்கலாம். எவருக்கும் இடையூறு செய்யாத வகையில் எதிர்வரும் 18ஆம் தேதி அஞ்சலி நிகழ்வு, முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கான நினைவேந்தல், அரசு பச்சை கொடி, வடமாகாண சபை ஏற்பாடு, முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அறிவிப்பு என்று கூறி இந்த செய்தி தலைப்பிடப்பட்டு காணப்படுகிறது. வடமாகாண சபையின் ஏற்பாட்டில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான நினைவேந்தல் நிகழ்வு எதிர்வரும் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலில் நடைபெறவுள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். எவருக்கும் இடையூறு செய்யாத வகையில் எதிர்வரும் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கான நினைவேந்தல் நிகழ்வை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகளை வடமாகாண சபை மேற்கொண்டிருக்கின்றது. போலீசாரின் ஒத்துழைப்புடன் இந்த செயற்பாட்டை அமைதியாக முன்னெடுப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். எம்மை பொறுத்தவரையில் தனிப்பட்டவர்களின் கருத்துக்கள் தொடர்பில் பதிலளிக்க முடியாது. இது வடமாகாண சபையின் ஏகோபித்த முடிவாகும். அதே நேரம் நாம் எமது செயற்பாடுகள் தொடர்பாக முறையாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறியும் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ள கருத்துக்கள் காணப்படுகின்றன. அதனுடன் தொடர்புடைய செய்தியில் சிலவற்றினை நாம் தினகரன் பத்திரிகையில் பார்க்கலாம். வடக்கின் வன்முறைகளை கட்டுப்படுத்த புத்திஜீவிகள் குழு தொடர் அழுத்தம், சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபரிடம் வலியுறுத்தல் என்று கூறிய செய்தி காணப்படுகிறது. வடக்கில் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் வாள்வெட்டு சம்பவம் உட்பட வன்முறை சம்பவங்கள் மற்றும் போதைப்பொருள் அதிகரிப்பு ஆகியவற்றை உடனடியாக கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருமாறு கூறி நேற்று சனிக்கிழமை யாழ் ஆயர் இல்லத்தில் யாழ் ஆயர்
ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அடிகளார் மற்றும் நல்லையாதீன முதல்வர் தலைமையில் புத்திஜீவிகள் இந்து கிறிஸ்தவ அமைப்புகள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் உயர் போலீஸ் மா அதிபர்களை சந்தித்து வலியுறுத்தியுள்ளது என்று கூறிய இந்த செய்தி தினகரன் பத்திரிகையில் அமைகின்றது. அதே சமயம் வீரகேசரி பத்திரிகையிலும் இது தொடர்பான செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி, எமக்கு போலீஸ் அதிகாரத்தை தாருங்கள், வன்முறைகளை கட்டுப்படுத்தி காட்டுகிறோம், வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் என்று கூறிய செய்தி தொடர்கின்றது. படையினரை முடக்கி வைப்பதால் பயனில்லை, முற்றாக வெளியேற்ற வேண்டும். மக்கள் கோருவது சூழலுக்கு பொருத்தமற்ற வீடுகள் அல்ல, மாற்று திட்டம் நம்மிடம் உள்ளது. நாம் தான் தோண்டித்தனமாக அரசியல் செய்யவில்லை என்று கூறியும் இந்த சிறு தலைப்புகளும் அங்கு காணப்படுகின்றன. ராணுவத்தினை வெளியேற்றி போலீஸ் அதிகாரத்தை மாகாண சபைக்கு வழங்கினால் நாங்கள் கட்டாயமாக இந்த வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வருவோம். ராணுவம், கடற்படை, விமானப்படை என முப்படைகளின் பிரசனமும் வடக்கில் காணப்படுவதாலும் சிங்கள போலீசார் இங்கு பணிக்கமர்த்தப்பட்டுள்ள நிலையிலும் அதிகாரம் எங்களுடைய கைகளில் இல்லை. ஆயிரக்கணக்கான ராணுவம், கடற்படை என்பன இங்கு குவிக்கப்பட்டிருந்தும் கூட இவ்வாறான பிரச்சனைகள் இங்கு தொடர்கின்றது. இங்கு ஏதோ நடக்கின்றது என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ள தகவல்களை மேற்கோள் காட்டி வீரகேசரி பத்திரிகை தன்னுடைய பிரதான செய்தியினை வரைந்திருக்கின்றது. அதே சமயம் மே 19ஆம் தேதி பொதுமக்களின் அஞ்சலிக்கு தடையில்லை, பாதுகாப்பு அமைச்சர் என்று கூறிய ஒரு செய்தியினை பார்க்கலாம். உயிரிழந்த விடுதலை புலி போராளிகளை நினைவு கூறுவதற்கு சந்தர்ப்பம் அளிக்க இயலாது. ஆனால் போரினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த பொதுமக்களை நினைவு கூறுவதில் எவ்விதமான பிரச்சனையும் நமக்கு இல்லை என பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ள தகவலாக இது காணப்படுகின்றது. இன்னும் ஒரு தகவலையும் பார்க்கலாம். மைத்ரி மஹிந்த தலைமைகளில் இருவேறு ராணுவ வெற்றி நிகழ்வுகள் என்று கூறிய ஒரு செய்தி இங்கு அமைகின்றது. புலிகள் இயக்கத்துக்கு எதிரான யுத்தம் நிறைவடைந்து எதிர்வரும் 19ஆம் தேதியுடன் 7 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இம்முறை ராணுவ வெற்றி நிகழ்வுகள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பிலும், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் குருநாகலிலும் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள தகவலும் வீரகேசரி பத்திரிகையில் அமைகின்றது. அதே சமயம் தினக்குரல் பத்திரிகையில் தொடர்பான செய்திகளை நாம் பார்க்கும் பொழுதும் தினக்குரல் பத்திரிகையிலும் பிரதான செய்தி இதுவாக அமைகின்றது. யாழ் வன்முறைகளை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை அவசியம், சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரிடம் புத்திஜீவிகள் குழு வலியுறுத்தல் குறித்த செய்தி காணப்படுகின்றது. வடக்கில் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் வாழ்வெட்டு சம்பவம் உட்பட வன்முறை சம்பவங்கள் மற்றும் போதைப்பொருள் அதிகரிப்பு ஆகியவற்றை உடனடியாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருமாறு கூறி நேற்று சனிக்கிழமை யாழ் ஆயர் இல்லத்தில் யாழ் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் மற்றும் நல்லையாதீன முதல்வர் தலைமையில் புத்திஜீவிகள் இந்து கிறிஸ்தவ அமைப்புகள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் போலீஸ் மா அதிபர் ஆகியவர்களை சந்தித்து இதனை வலியுறுத்தியுள்ளது என்று கூறிய இந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகின்றது. ஆம், இலங்கையில் இப்பொழுது இந்த 18ஆம் தேதியை பொறுத்தளவிலே இலங்கையிலே ஒரு போர் வெற்றியை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை இங்கே தென்னிலங்கை அரசியல்வாதிகள், பொதுமக்கள் எல்லோரும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இதே நேரத்தில் வடபகுதியிலே இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த மக்களுக்கான நினைவேந்தலை நடாத்துவதற்காக அங்கே மக்களும் வடமாகாண சபையும் தயாராகி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த 2 வேறுபட்ட நிகழ்வுகளையும் பார்க்கின்ற போது யுத்தம் நிறைவுற்று 7 வருடங்கள் பூர்த்தியானாலும் நல்லிணக்கத்திற்கான கதவுகள் இன்னும் சரியான ஒரு திசையிலே திறக்கப்படவில்லை என்பதையே இது எடுத்துக்காட்டுவதாகவும் எம்மால் இங்கே குறிப்பிட்டு சொல்ல முடியும். இந்த 2ற்கும் இடையிலான ஒரு சமநிலையை கொண்டு வருவதற்கான முயற்சியில் அரசாங்க தரப்பினர் ஈடுபட்டாலும் கூட பூரணமான ஒரு வெற்றி இன்று வரையிலும் கிட்டவில்லை என்பதையே நாம் வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள முடியும். வடமாகாண முதலமைச்சர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றன. நேற்றைய தினம் கூட நாங்கள் சுயாதீன செய்தி பார்வையில் அவர் மீதான குற்றச்சாட்டுகள், அரசாங்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள், பொது எதிரணியிடமிருந்து தெரிவிக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் என பலவற்றையும் நாங்கள் பேசியிருந்தோம். இன்றும் கூட பத்திரிகைக்கு ஒரு பேட்டியை அளித்திருக்கின்றார். அந்த பேட்டியிலே பல்வேறு கேள்விகளுக்கான பதிலை வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக இப்பொழுது வடமாகாணத்தை பொறுத்தளவிலே முன்னொருபோதும் இல்லாத அளவிலே அங்கே வாழ்வெட்டு அதிகரித்திருக்கின்றது, வன்முறை அதிகரித்திருக்கின்றது, சிலருக்கிடையில தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றன, போதைப் பொருள் பாவனை அதிகரித்திருக்கின்றன. இத்தகைய நிலைமைகள் அங்கே தலைவிரித்து ஆடுவது இதற்கு முன்னர் ஒருபோதும் இல்லாத அளவில் அங்கே அதிகமாகி இருப்பதற்கான காரணங்கள் என்ன, இதை எப்படி தடுக்கலாம் என்பது தொடர்பாக இப்பொழுது பெரும்பாலானோர் பேசி வருகின்றார்கள். குறிப்பாக புத்திஜீவிகள் இதனை தடுப்பதற்கான வழிவகைகளை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதான கோஷங்களை கூட முன்வைத்து வருகின்றார்கள். இத்தகைய நிலையில்தான் இது தொடர்பாக வடமாகாண முதலமைச்சரிடம் கேட்கப்பட்ட போது வடமாகாண முதலமைச்சர் சொல்லியிருக்கின்ற பதில் என்னவென்றால், வடமாகாண சபைக்கு நீங்கள் அரசியல் யாப்பின் பிரகாரம் சொல்லப்பட்டிருக்கின்ற போலீஸ் அதிகாரத்தை வழங்குவீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த வன்முறை கலாச்சாரத்தையும் அதே போன்று இந்த போதைப் பொருள் பாவனை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களையும் உடனடியாக கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வர எங்களால் முடியும் என்பதான ஒரு கருத்தினை அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இந்த போலீஸ் அதிகாரத்தை வழங்காமல், அதாவது அரசியல் யாப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்ற 13ஆம் திருத்தத்தின் ஊடாக வழங்கப்பட்ட இந்த விடயத்தை நீங்கள் இன்னும் வழங்காமல் இழுத்தடிப்பதன் காரணமாகத்தான் இதனை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியாது. வடமாகாணம் முழுவதும் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ராணுவத்தை முகாமுக்குள் முடக்கி இருக்கின்றோம் என்று அரசாங்கம் சொன்னாலும் காலையிலும் மாலையிலும் சைக்கிளில் ரோந்து போகின்ற நாங்கள் ராணுவத்தை பல இடங்களிலும் பார்க்கின்றோம். இதனை பார்க்கின்ற போது மக்கள் அச்சம் கொள்கின்றனர்.
கூறுகின்றார்கள். இந்த ராணுவத்தை முகாமுக்குள் முடக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, ராணுவத்தை வடபகுதியிலிருந்து முற்றுமுழுதாக நீக்க வேண்டும் என்பதுதான் எம்முடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த ராணுவத்தை நீக்கிவிட்டு போலீஸ் அதிகாரத்தை எங்களுக்கு தாருங்கள், இந்த அத்தனை பிரச்சனைகளையும் நாங்கள் கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வருகின்றோம் என்பதான கருத்தினை வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று எப்போதும் இப்பொழுது சமஷ்டி தொடர்பாக அவரிடமே பேசப்பட்டு வருகின்றன. வசதியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த சமஷ்டி தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விடயத்திலிருந்து நழுவிக்கொண்டது என்பதாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது மௌனம் காக்கின்றது என்பதாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வடமாகாண முதலமைச்சர் இலங்கையினுடைய தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்பது சமஷ்டியிலேயே இருக்கின்றது என்பதை மிகவும் ஆணித்தரமாக தொடர்ச்சியாக கூறி வருகின்றார். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் அவரை சந்திக்கின்ற அத்தனை பத்திரிகையாளர்களும் மீண்டும் மீண்டும் எழுப்புகின்ற கேள்வியாகவும் அதுவாகவே இருக்கின்றது. அவ்வாறானது ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது அவர் மீண்டும் தெரிவித்திருக்கின்றார், சமஷ்டி என்பது ஒரு நாட்டை பிரிப்பதற்கான ஒரு முறைமை அல்ல, பிரிந்து போவது போன்ற தோற்றப்பாடோடு இருக்கின்ற ஒரு நாட்டை ஒன்றிணைப்பதற்கான ஒரு முறைமைதான் சமஷ்டி என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் சமஷ்டி இல்லை என்று நான் கூறவில்லை. 1987 ஆண்டு ஒப்பந்தத்தின்படி வந்திருக்கின்ற 13ஆம் திருத்தத்தின்படி இந்த மாகாணங்களுக்கு அதிகாரம் பரவலாக்கம் செய்யப்பட்டது கூட ஒரு சமஷ்டியினுடைய வெளிப்பாடுதான். ஆனால் இந்த சமஷ்டியை பூரணமாக அனுபவிக்கும் விதமாக இந்த ஒற்றையாட்சி முறைமை என்பது அரசியல் யாப்பில் இருந்து நீக்கப்பட்டு சமஷ்டி முறை வர வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை என்று அதற்கான ஒரு விளக்கத்தையும் தந்திருக்கின்றார். அதாவது இந்த எமது நாட்டின்படி பார்க்கின்ற போது மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த அதிகாரத்தினை இது ஒற்றையாட்சி நாடாக இருக்கின்ற காரணத்தினால் மத்திய அரசாங்கம் இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதுவே ஒரு சமஷ்டியாக இருக்குமாக இருந்தால், மாகாணங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை மத்திய அரசாங்கம் மீள எடுத்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மாகாணங்களினுடைய அனுமதியை பெற வேண்டியது ஒரு நிலை ஏற்படும். இதனைத்தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என்று அதற்கான ஒரு சிறந்த காரணத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். 1987 ஆண்டு அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், கிராம சேவகர் ஆகிய இந்த 3 முக்கியமான பதவி வகிக்கின்ற அதிகாரிகளும் இந்த மாகாண சபைக்கு கீழ்தான் இருந்தார்கள். ஆனால் அதனை 1992 ஆண்டு அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திற்கு கீழே கொண்டு வந்து விட்டது. எனவே இவ்வாறு மத்திய அரசாங்கத்திற்கு கீழே இந்த முக்கியமான பதவிகள் வகிப்பவர்கள் சென்று விட்டதன் காரணமாக பல நடவடிக்கைகளை மாகாண சபையின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. இதுவே ஒரு சமஷ்டி ஆட்சியாக இருக்குமாக இருந்தால் மாகாண சபையினுடைய அனுமதியை பெற்றுத்தான் இவ்வாறான ஒரு நடவடிக்கையை மத்திய அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும். எனவே இதற்காகத்தான் நாங்கள் இது ஒரு சமஷ்டி ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று கோருகின்றோமே அல்லாமல் வேறு எதற்காகவும் இல்லை என்கின்ற ஒரு கருத்தினையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று இந்த 65,000 வீட்டு திட்டம் தொடர்பாக முதலாக குற்றம் சாட்டியவர் வடமாகாண முதலமைச்சர் அவர்கள். இப்படியான ஒரு வீட்டை கொடுப்பதையும் பார்க்க கொடுக்காமலே விடலாம். ஏனென்றால் இந்த வீடு ஒரு நிலையாக நீடித்து மக்களுக்கு இருக்கக்கூடியதல்ல, நீண்ட காலத்திற்கு பயன்பாட்டிற்கு உகந்ததல்ல என்பதான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஆரம்பத்தில் இவர் எதையுமே செய்வதில்லை, இவர் எந்த அபிவிருத்தியையும் செய்வதும் இல்லை, செய்வதற்கு விடுவதும் இல்லை என்பதாகவும், இவருக்கு இயலாமையின் காரணமாகத்தான் இப்படியான கருத்துக்களை வெளியிடுகின்றார் என்பதாகவும் அரசாங்க தரப்பிலிருந்து தொடர்ந்தும் கருத்துக்கள் தெரிவித்து வந்தன. நாம் நேற்றைய நிகழ்ச்சியிலும் கூட தெரிவித்திருந்தோம். பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா கூட அண்மையில் அந்த 65,000 வீடுகள் அமைக்கும் திட்டத்தை நேரடியாக சென்று கண்காணித்து விட்டு இது மக்கள் வாழ்வதற்கு உகந்த ஒரு வீடு இல்லை, இதற்கான ஒரு மாற்று திட்டத்தை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும், பிரதமருக்கு இது தொடர்பாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதான கருத்தினை முன்வைத்திருந்தார். இத்தகைய சூழ்நிலையில் இந்த 65,000 வீட்டு திட்டம் தொடர்பாக கேட்கப்பட்ட போது அரசு தரப்பிலிருந்து ஒரு கருத்து வெளியிடப்பட்டது. மக்கள் இந்த வீட்டை விரும்புகின்றார்கள், வடமாகாண முதலமைச்சர் தான் எதிர்க்கின்றார் என்பதான கருத்துக்கள் சொல்லப்பட்டன. இதற்கான பதிலையும் வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய நேர்காணலில் தெரிவித்திருக்கின்றார். மக்கள் விரும்புகின்றார்கள் 2.1 மில்லியன் பெறுமதியான இந்த வீடுகளை அல்ல, நீண்ட காலத்திற்கு வாழக்கூடியதான சௌகரியமான வீடுகளை தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். நாங்கள் இப்பொழுது ஒரு புதிய திட்டத்தை நாங்கள் அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த 2.1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த அளவிலே பணப்பெறுமதிக்குள் 2 வீடுகளை எப்படி கட்டுவது என்பது தொடர்பான புதிய முறையை நாங்கள் இப்பொழுது இங்கே முன்வைத்திருக்கின்றோம் என்கின்ற கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து பேசலாம், நேரத்தை சரிபார்த்துக்கொள். அறிமுகமாகிறது மாம் ஜிஞ்சர் ஷார்ட்டீஸ், 100 ரூபாய் மட்டுமே. எனவே இந்த 2.1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த வீட்டை அவர்கள் சிபாரிசு செய்திருக்கிறார். அவர்கள் கட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த வீட்டிற்கு பதிலாக வடமாகாண சபை ஒரு பொறியியலாளர்கள் குழுவினை அமைத்து இந்த பொறியியலாளர்கள் ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த 2.1 மில்லியன் ரூபாய்க்குள் 2 வீடுகளை எவ்வாறு கட்டலாம் என்பதை. எனவே இப்ப நீங்கள் பணத்தை செலவழிக்கின்றீர்கள், நீண்ட காலம் பயன்பெறக்கூடியதான ஒரு வீட்டை கட்டவில்லை என்பதுதான் வடமாகாண முதலமைச்சரினுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அதேபோன்று வடமாகாண முதலமைச்சர் மீதும் வடமாகாண சபை மீதும் தெரிவிக்கப்படுகின்ற வலுவான ஒரு குற்றச்சாட்டு
குற்றச்சாட்டு என்னவென்றால், இங்கே அபிவிருத்திக்கென அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகின்ற பணத்தை இவர்கள் செலவழிப்பது இல்லை, மக்களுக்கு அபிவிருத்திகளை செய்வதில்லை, இந்த பணத்தினை மீள திருப்பி அனுப்புகின்றார்கள் என்பதான குற்றச்சாட்டு. உண்மையில் கடந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்தின் போது இத்தகைய நடவடிக்கைகள் இடம்பெற்றது உண்மைதான். ஆனால் இந்த ஆட்சி காலத்திலும் இத்தகைய நிலை இருக்கிறதா என்பதாக கேட்கப்பட்ட போது வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் இது வெறுமனே ஒரு பொய் குற்றச்சாட்டு, இதனை நாங்கள் ஏற்கப் போவதில்லை. இங்கே வடமாகாண சபைக்கு ஒதுக்கப்படுகின்ற பணத்திலே 95%லிருந்து 100% வரையிலும் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அதற்கான எல்லா ஆதாரங்களும் எங்களிடம் இருக்கின்றன. வெறுமனே ஒரு பொய் குற்றச்சாட்டாக இதை முன்வைக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் செயல்தன்மையற்றவர்கள் என்பதாக கூட சிலர் விமர்சனம் செய்திருக்கின்றார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் பத்திரிகைகளை பார்த்திருந்தோம். நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவருடைய செயல்தன்மையின்மையின் காரணமாகத்தான் இவர் சில கருத்துக்களை பிழையாக பேசுகின்றார் அல்லது இனவாதத்தை தூண்டுகின்றார் என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதற்கான பதிலையும் வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் செயல்தன்மை அற்றவர்கள், எங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை என்பதாக சிலர் கருத்து தெரிவிக்கின்றார்கள். எங்களுக்கு ஒரு விடயத்தை நம்பகத்தன்மையோடும் மக்களுக்கு நெருக்கமாகவும் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் எவ்வாறு செய்ய வேண்டுமோ, என்ன காலத்தில் எப்படி செய்ய வேண்டுமோ அதன் பிரகாரமே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எதிர்பார்ப்பது போன்றதான ஒரு உடனடி நடவடிக்கையாக நாம் இதனை செய்ய முடியாது என்பதான சில கருத்துக்களையும் வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்றுதான் இப்பொழுது வடமாகாணத்திலே இம்முறையும் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கான நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த நினைவேந்தல் நிகழ்வு என்பதும் கூட சில பயங்கரவாத நடவடிக்கைகளை தோற்றுவித்திருக்கும். இவ்வாறான நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறுகின்ற போது பல்வேறு பிரச்சனைகள், குழப்பங்கள் தோன்றலாம் என்பதாக கடந்த வருடமும் கூட தென்னிலங்கையிலே பேசப்பட்டது. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த நினைவேந்தல் நிகழ்வு கடந்த வருடமும் நடைபெற்றது. அதே போன்றதான சுமூகமான ஒரு நிகழ்வு இம்முறையும் நடைபெறும் என்பதாக வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். வடமாகாண சபை இதனை ஏற்பாடு செய்திருக்கின்றது. இதற்கான அனுமதியை அரசாங்கத்திடம் கூறியிருக்கின்றது. எனவே இந்த உயிரிழந்த மக்களுக்கு நினைவு கூறுவது, அவர்களுக்காக தூபி அமைப்பதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு விடயமே. இதனை நடத்துவதில் எந்த தடையும் இல்லை என்பதை அரசாங்கமும் தெளிவாக கூறியிருக்கின்றது. மாறாக தடை செய்யப்பட்ட அமைப்பான விடுதலை புலிகளை நினைவு கூறுவதோ அல்லது விடுதலை புலிகளுக்காக தூபி அமைப்பதையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாகத்தான் பாதுகாப்பு அமைச்சிலிருந்து கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் அத்தகைய எந்த ஒரு நடவடிக்கையும் நாங்கள் செய்ய போவதில்லை. கடந்த வருடம் போலவே மக்கள் தங்களுடைய உயிர்கள் இங்கே உயிரிழந்திருக்கின்றார்கள். எனவே இந்த உயிர்களை நாங்கள் நினைவு கூற வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது என்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த இடத்திலே M.K. சிவாஜிலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து முக்கியமானது. இன்றைய தினகரன் பத்திரிகை விரிவாக அதனை தந்திருக்கின்றது. M.K. சிவாஜிலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்திலே, படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களுக்கான நினைவேந்தல் வாரமாக மே 12 முதல் மே 18 வரையில் நாம் அறிவித்திருந்தோம். அதன்படி 12ஆம் தேதி தமிழ் மக்கள் உச்சகட்டமாக படுகொலை செய்யப்பட்ட செம்மணி பகுதியில் நினைவேந்தல் சுடரை ஏற்றி நாங்கள் இதனை ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். தமிழ் மக்கள் தமக்கு உகந்த இடங்களில் இயன்ற வரை உயிர்நீத்த உறவுகளுக்கான நினைவேந்தல் மற்றும் பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்பது எமது கோரிக்கை. இந்த இறுதி நாளான எதிர்வரும் 18ஆம் தேதி பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட முள்ளிவாய்க்காலில் வடக்கு முதலமைச்சர் தலைமையில் நினைவேந்தல் அனுஷ்டிக்க தீர்மானித்துள்ளோம். அதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் நினைவு கூற ஒன்று திரள வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அவர் தெரிவித்திருக்கின்ற மற்றொரு முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், இலங்கையிலே இறுதி யுத்தத்திலே இடம்பெற்றதான இனப்படுகொலைகள் அல்லது யுத்த குற்ற மீறல்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணையின் மூலமான ஒரு நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்கள் உள்ளிட்ட அனைவரது விருப்பமாகவும் இருக்கின்றது. இந்த விடயம் நடந்தேற வேண்டுமாக இருந்தால் சர்வதேச மனித உரிமை பேரவையிலோ ஐநா சபையிலோ இது தொடர்பாக சரியான நீதி விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதற்கான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு மக்களுக்கான நீதி கிடைக்கப்பெற வேண்டுமாக இருந்தால் இவ்வாறு உயிரிழந்த மக்களுக்கான நினைவேந்தலை நாம் செய்வது நமது கடமையாக இருக்கின்றது. நாம் இதனை செய்யாது போயின் இது தொடர்பாக சர்வதேசம் கூட அதிகம் கரிசனை கொள்ளாது போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த நினைவேந்தல் நிகழ்வினை செய்வது அவ்வாறு உயிர் நீத்தவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற அஞ்சலி என்பது ஒரு புறமாக இருக்க, இவ்வாறு நாம் செய்வதனூடாகத்தான் சர்வதேசத்திற்கு இன்னும் இந்த விடயம் தொடர்பான நீதி கிடைக்க வேண்டும் என்பதிலே மக்கள் பெருவிருப்பம் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சமிக்ஞையாகவும் நாம் இதனை பயன்படுத்த வேண்டும் என்பதான ஒரு கருத்தினையும் தெரிவித்திருக்கின்றார். எவ்வாறாயினும் இந்த 18ஆம் தேதி அந்த நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அரசாங்கம் கூட இதற்கான பச்சை கொடியை காண்பித்திருக்கின்றது. இதேவேளை நாங்கள் சில பத்திரிகைகளை பார்க்கின்ற போதும் இராணுவ வெற்றி தொடர்பாக இதற்கு முன்பு கடந்த ஆட்சி காலத்தின் போது ஒரே ஒரு வெற்றி கொண்டாட்டம் தான் நடைபெற்றிருந்தது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி வெற்றி கொண்டாட்டத்தை நடாத்தியிருந்தார். இப்பொழுது இந்த
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகிய இருவருமே இந்த இராணுவ வெற்றி நிகழ்வுகளை இப்பொழுது கொண்டாடுவது என்பதும் இப்பொழுது ஒரு புதுமையான ஒரு விடயம். இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் இருக்கின்ற பிளவு என்பது இப்பொழுது நாட்டிலே எல்லாவற்றையும் இரண்டாக நடாத்துவதற்கான ஒரு நிலையை தோற்றுவித்திருக்கின்றது. மேதின கொண்டாட்டங்கள் என்கின்ற போது கூட வழக்கமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஒரு கொண்டாட்டம், அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சி ஒரு கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்யும். ஆனால் இப்போது அவ்வாறல்ல. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் தற்போதைய ஜனாதிபதியின் தலைமையில் ஒரு கூட்டமும் அதே போன்று முன்னாள் ஜனாதிபதியின் தலைமையில் ஒரு கூட்டமுமாகத்தான் நடைபெற்று வருகின்றது. அந்த அடிப்படையில் இராணுவ வெற்றி நிகழ்வுகளும் கூட இரு துருவப்பட்ட நிலையில் நடைபெறுவதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கான ஒரு சரியான தீர்வு எட்டப்பட வேண்டும். தொடர்ச்சியாக இவ்வாறு நடந்து கொள்வது என்பது இல்லாத இந்த நடைமுறை என்பது எவ்வளவு தூரம் சரியானதாக இருக்கும் என்பதான கேள்விகளையும் கூட அரசியல் விமர்சகர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த உரையை தொடங்குவதற்கு முன்பதாக சொன்ன விடயத்தை மீள ஞாபகப்படுத்தி இதனை முடித்துக் கொள்ளலாம். அதாவது ஒரு புறமாக அங்கே கொல்லப்பட்ட மக்களுக்காக நினைவேந்தல் நிகழ்வு நடைபெறுகின்ற போது இன்னும் ஒரு புறமாக போர் வெற்றி என்கின்ற ஒரு கொண்டாட்டம் நடைபெறுகின்றது. இதில் எது நடைபெற வேண்டும் எது நடைபெறக்கூடாது என்பது வாதம் அல்ல. இந்த இரண்டு விடயங்களுக்கும் இடையிலான ஒரு சமநிலை என்பதுதான் இலங்கையின் எதிர்காலத்தில் நல்லிணக்கத்திற்கான ஒரு வித்தாக மாறும் என்பது எமது அசையாத நம்பிக்கையாக இருக்கின்றது. அதனை நோக்கி இலங்கை சரியான திசையில் பயணிப்பதாக நாம் நம்புகின்றோம். அந்த நம்பிக்கை வெற்றி அளிக்க வேண்டும் என்பதுதான் பெருவிருப்பாகவும் இருக்கிறது. அடுத்து நாம் பத்திரிகையில் வெளியான சில இணைய செய்திகளை பார்ப்போம். தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள சில தகவல்கள். பகிரங்கமாக அரசியல் பேசுவதை ஆளுநர் கூறே நிறுத்த வேண்டும் என அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள் தெரிவித்துள்ள தகவலாக இது காணப்படுகிறது. வடமாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் கூரே பகிரங்கமாக அரசியல் பேசுவதை நிறுத்த வேண்டும். அவர் ஒரு முன்னாள் அரசியல்வாதி, இந்நாள் அரசு அதிகாரி. அவரது கருத்துக்கள் தேவையற்ற பதட்டங்களை ஏற்படுத்துவதாக அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்துள்ள தகவலாக இது காணப்படுகின்றது. இன்னும் ஒரு முக்கியமான தகவலையும் நாம் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. சண்டே ஒப்சர்வர் ஆங்கில பத்திரிகையில் அது தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கின்றது. லண்டன் தமிழ்ஸ் இன் யூகே டோல் பி ரெடி டு ஃபார் பொலிட்டிக்கல் காம்ப்ரமைசஸ் என்று கூறிய செய்தி காணப்படுகின்றது. அதனுள்ளாக அந்த செய்திகளை நாம் பார்க்கும்பொழுது Sri Lanka's vibrant Tamil community in Britain has been generally advised to be ready for political compromises if it is serious about constitutional reforms in the island nation என்று கூறிய இந்த செய்தி காணப்படுகின்றது. அதே செய்தி நாம் தினக்குரல் பத்திரிகையில் பார்க்கும் பொழுது குடிவரவு சட்டத்தை மேலும் கடுமையாக்குகிறது பிரிட்டன் என்ற தலைப்பின்கள் தினக்குரல் பத்திரிகை அந்த செய்தியினை விரிவாக வழங்கியிருக்கின்றது. ஐக்கிய ராஜ்யத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை முதல் புதிய குடிவரவு சட்டம் ஒன்று, அதாவது இமிகிரேஷன் ஆக்ட் 2016 என்பது அமலுக்கு வந்துள்ளது. இந்த சட்டமானது அந்நாட்டுக்கு குடிபெயர்ந்த நிரந்தர வதிவிடமை மற்றும் பிரித்தானிய குடியுரிமை பெறாதோர் தொடர்பிலான பல்வேறு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது என்று கூறிய செய்தி காணப்படுகின்றது. முக்கியமாக அந்த நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் அந்த நாட்டினுடைய நலன்புரி சேவைகளை அணுகுதல், வேலை செய்தல், வங்கிக் கணக்குகளை கையாளுதல், வாகன அனுமதி பத்திரங்களை எடுத்தல் மற்றும் வாடகைக்கு வீடுகளை எடுத்தல் தொடர்பில் மிக கடுமையான விதிமுறைகளை கூறுகின்றது என்று கூறிய செய்தி காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்து பணிபுரிவது ஒரு குற்றமாக கருதப்பட்டுள்ளதாகவும் இந்த செய்தி இன்றைய நாம் தினக்குரல் பத்திரிகையினுடைய சில செய்திகளாக காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்து நாம் வெளிநாட்டு செய்திகள் பக்கம் நமது கவனத்தினை செலுத்தும் பொழுது இந்தியாவினுடைய தமிழகத்தின் தேர்தல் தொடர்பான செய்திகளை நாம் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அது தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகையின் முற்பக்கங்களிலும் முக்கியத்துவப்படுத்தப்பட்டு காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் நாம் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கும் பொழுது ஜியாவுக்கு அழகிரி ஆதரவு, திமுகவினர் பெரும் அதிர்ச்சி என்ற தலைப்பின்கள் அந்த தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியினை விவரித்திருக்கின்றது. அதே சமயம் வீரகேசரி பத்திரிகையில் இந்த செய்தியை நாம் பார்க்கும் பொழுது கருணாநிதியா ஜெயலலிதாவா, தமிழகத்தில் நாளை வாக்குப்பதிவு, அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் ஓய்வு என்று கூறி இந்த செய்தி காணப்படுகின்றது. கருணாநிதி அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் புகைப்படத்தினை மேற்கோள் காட்டி இந்த செய்தியினை வீரகேசரி பத்திரிகை மிகவும் விரிவாக கூறுகின்றது. அதே சமயம் தினகரன் பத்திரிகையிலும் இந்த செய்திகளை நாம் பார்க்கலாம். தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்குறியுடன் இந்த செய்தி தினகரன் பத்திரிகையில் காணப்படுகிறது. அறிந்து கொள்வதில் இலங்கையரும் ஆர்வம், நாளை 16 தேர்தல், 19 முடிவுகள் வெளியாகும் என்று கூறி கருணாநிதி, ஜெயலலிதா மற்றும் விஜயகாந்த் ஆகியோரை மேற்கோள் காட்டி இந்த செய்தி காணப்படுகிறது. அதே சமயம் இன்னும் ஒரு சிறு செய்தியினையும் அது வெளியிட்டிருக்கின்றது. அதிமுக முன்னணியில், திமுகவும் போட்டியில், தந்தி டிவியின் கருத்து கணிப்பில் தகவல் என்று கூறியும் இந்த செய்தி காணப்படுகின்றது. இந்த செய்திகளுடன் நாம் வெளிநாட்டு செய்திகள் பக்கம் தமிழகத்தினுடைய தேர்தல் தொடர்பான தகவல்களை விரிவாக நாம் பார்ப்போம். ஆமா, இந்த தமிழக தேர்தல் தொடர்பாக பேசுவதற்கு முன்பதாக நாம் ஒரு விடயத்தை கூற வேண்டும். இலங்கையினுடைய அரசியல் போக்கையும் தமிழகத்தினுடைய அரசியல் போக்கையும் நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கையினுடைய அரசியல் போக்கும் அரசியல் நாகரிகமும் உச்ச நிலையில் இருக்கின்றது என்பதை நாம் பெருமிதத்துடன் நாம் நினைவு கூர்ந்து கொண்டுதான் தமிழக அரசியல் தொடர்பாக பேச வேண்டும். தமிழகத்திலே அரசியல் மேடைகளில் அங்கே நடக்கின்ற கூத்துகள் அல்லது அந்த அரசியலில் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக அவர்கள் செய்கின்ற நடவடிக்கைகள் அல்லது அங்குள்ள ஊடகங்களை அவர்கள் பயன்படுத்துகின்ற விதங்கள் என்பவற்றை எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு வாக்காளனாகிய சாதாரண பொதுமகன் திக்குமுக்காடி போய் தன்னுடைய
சுயமான தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள முடியாமல் தவறுவதற்கான பல்வேறு சந்தர்ப்பங்கள் அங்கே இருக்கின்றன. தமிழகத்தை சார்ந்த பலர் இதனை பார்த்தாலும் கூட நாங்கள் இதனை வெளிப்படையாக தெரிவிப்பதிலே எந்த தயக்கமும் இல்லை என்பதையும் நான் இங்கே சொல்லியாக வேண்டும். குறிப்பாக தமிழகத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது இப்பொழுது 15வது சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. நாளைய தினம் நேற்றுடன் இந்த தொடர்ச்சியாக நடந்த தேர்தல் பிரசாரங்கள் எல்லாம் முடிந்துவிட்ட நிலையில் நாளை தேர்தல் நடைபெற இருக்கின்றன. 19ஆம் தேதி நண்பகலுடன் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்கின்ற விடயம் தெரிய வரும். அங்கே உள்ள தொலைக்காட்சிகளை எடுத்து பார்க்கின்ற போது குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தின் போது இலங்கையில் பேசப்பட்ட விடயமும் சில அரசு தொலைக்காட்சிகளில் அரசாங்கத்திற்கு 100% வக்காலத்து வாங்குகின்றார்கள் என்பதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. தமிழகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் தமிழகத்தை பொறுத்தளவில் தொலைக்காட்சி என்பது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சதவீதம் ஒரே நபரினால் நடாத்தப்படுகின்றதனால் அந்தந்த கட்சிகளுக்கு சார்பான தொலைக்காட்சிகளாகவே இருக்கின்றன. எனவே நடுநிலையான ஊடகங்களை காண்பது என்பது வெகு அரிதான ஒரு விடயம்தான். இப்பொழுது தமிழகத்திலே பல தொலைக்காட்சிகளும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கின்றன. அந்த கருத்து கணிப்புகளின் பிரகாரம் அதிமுக வெல்லும் என்பதாக தந்தி டிவி உட்பட பல தொலைக்காட்சிகளும் ஏனைய தொலைக்காட்சிகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போதும் திமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றன. அதே நேரத்தில் தேமுதிகவான விஜயகாந்தினுடைய கட்சிகள் வெல்லுமா வெல்லாதா என்பதான கேள்விகளும் இப்பொழுது மேலெழுந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தளவிலே வழக்கமான சட்டசபை தேர்தலிலும் பார்க்க இது ஒரு மாற்றமான ஒரு நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். வழக்கமாக திமுக சார்பாக சில கூட்டணிகள் இணைந்து கொள்வார்கள், பல கட்சிகள் இணைந்து கொள்ளும், அல்லது அதிமுகவுடன் சில கூட்டணி கட்சிகள் சிறிய கட்சிகள் இணைந்து கொண்டுதான் தேர்தலை இருமுனை போட்டியாக சந்திப்பது வழக்கம். ஆனால் இந்த முறை பாமக கூட 243 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுகின்றது. அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதல்வர் வேட்பாளராக நியமித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக அதே போன்று மக்கள் நல கூட்டணி அதே போன்று தமாக ஆகிய கட்சிகள் ஒன்றிணைந்தான ஒரு மெகா கூட்டணியை அங்கு உருவாக்கி இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் சீமானுடைய தலைமையிலான நாம் தமிழர் கட்சியும் கூட மக்களுடைய தமிழ் இன உணர்வினை அடிப்படையாக வைத்து மூலதனமாக வைத்து அவர்களும் இப்பொழுது தனித்து போட்டியிடுகின்ற ஒரு நிலை தோன்றியிருக்கின்றது. எனவே ஒரு முக்கியமாக அங்கே பார்க்கின்ற போது பலமுனை போட்டியாக இந்த போட்டி கருதப்பட்டாலும் கூட கடைசி நாட்களிலே இப்பொழுது எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை நாம் கூர்ந்து பார்த்தால் விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவினுடைய அவர்களுடைய கட்சி தலைமையிலான இந்த மக்கள் நல கூட்டணி அந்த அமைப்பை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு 3ஆம் சக்தியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட தெரிவிக்கப்பட்டு அவர்களுக்கான ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாகவும் கருதப்பட்டது. ஏனென்றால் சிறிய சிறிய வாக்கு வங்கிகளை கொண்ட கட்சிகள் ஒன்றிணைந்தாலும் அது ஒன்றாக சேர்கின்ற போது அதிகமான சதவிகிதம் ஏற்படும் என்பதான எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட தேமுதிகவினுடைய அதே போன்ற மக்கள் நல கூட்டணியினுடைய கருத்துக்கள் அல்லது அதனுடைய தலைமையர் முதல்வர் வேட்பாளர் விஜயகாந்தனுடைய பேச்சு போன்றவை எல்லாம் ஊடகங்களால் ஒரு மறைவான ஒரு பக்கத்தை அவர் மீது செலுத்தி இருந்தது. இதன் காரணமாக மக்கள் மத்தியிலே ஒரு முதல்வர் வேட்பாளருக்கான தகுதி உடையவராக இவர் இருக்கின்றாரா என்பதான ஒரு பெரிய கேள்விகளை தோற்றுவித்த நிலையில் மீண்டும் தமிழகத்திலே திமுகவா அதிமுகவா என்பதான ஒரு போட்டிதான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றன. அதிமுக நிச்சயமாக பெரிய வெற்றி பெறும் என்பதான ஒரு நிலை இருந்தது மாறி இப்பொழுது திமுக வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்பதான ஒரு நிலை அங்கே தோன்றி இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் நாளை வாக்குப்பதிவுகள் நடைபெற இருக்கின்றன. இந்த வாக்குப்பதிவுகளின் பின்னர் 19ஆம் தேதி நண்பகலுடன் இந்த தேர்தல் முடிவுகள் தெரிய வரும். குறிப்பாக இங்கே சொல்ல வேண்டுமாக இருந்தால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடர்பாக பேசுகின்ற போது அவருடன் இருக்கின்ற எம்எல்ஏ அமைச்சர்களை ஒரு அடிமை போன்றுதான் வைத்திருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற காட்சியில் கூட பன்னீர்செல்வம் அவர்கள் அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிறையிலே இருக்கின்ற போது பதில் முதலமைச்சராக தமிழகத்தை ஆட்சி செய்த பன்னீர்செல்வம் அவர்கள் கூட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வாகனத்தில் செல்கின்ற போது அந்த வாகனத்தையே கீழே விழுந்து கும்பிடுகின்ற அளவிற்கு அங்கே உள்ள அனைத்து எம்எல்ஏக்களும் ஒரு அடிமைப்பட்டவர்களாக இருக்கின்ற நிலை இவர் மீதான ஒரு பலத்த விமர்சனமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக கூட ஜூன் 1ஆம் தேதி இறுதி விசாரணை நடக்க வேண்டும் என்பதாகவும் இப்பொழுது நீதிமன்றம் பணித்திருக்கின்றது. இந்த சொத்து குவிப்பு வழக்கில் இவருக்கு என்னாகும் என்பதான ஒரு கேள்வியும் ஒரு புறமாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த அம்மா நலத்திட்டங்கள் பலவற்றையும் அவர் செய்திருப்பதால் அவர் மீதான ஆதரவும் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் கடைசியாக சென்னையை தாக்கிய சென்னை வெள்ளம் என்பது அதிமுகவினுடைய ஆதரவை பெருமளவு வீழ்ச்சியடைய செய்திருக்கின்றது என்பதும் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. முன்னொரு போதும் இல்லாத அளவிலே இப்பொழுது தமிழக தேர்தல் மேடைகளில் பல விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த மதுவினை முற்றாக ஒழிப்பது, படிப்படியாக ஒழிப்பது, மதுவற்ற ஒரு தேசத்தை உருவாக்குவது என்பது தொடர்பான விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றன. தமிழகத்தை பொறுத்தளவில் அதிகமான வருமானத்தை ஈட்டி தருகின்ற இந்த மதுவினை எப்படி இந்த அரசாங்கங்கள் ஒழிக்கப் போகிறது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பதாகவே அதிமுக
அதிமுக சார்பாக சட்டப்பேரவையிலே தெரிவிக்கப்பட்டன. தமிழகத்திலிருந்து மதுவினை ஒழிக்க முடியாது, மதுவிலக்கை கொண்டு வர முடியாது என்பது வெளிப்படையாக சொன்னாலும் இப்பொழுது தேர்தல் அறிக்கையில் அனைத்து கட்சிகளும் முற்றுமுழுதாக மதுவிலக்கு என்பதாகவும் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவது என்பதாகவும் பேசத் தொடங்கி இருப்பது ஆரோக்கியம். ஆனால் அது நடைமுறை சாத்தியமாகுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு புறமாக தமிழக தேர்தலை ஒட்டியதான இந்த பண பட்டுவாடா என்று சொல்கிறார்கள் அவர்களுடைய பாஷையிலே, அதிகமாக மக்களுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் என்று பணத்தை கொடுத்து வாக்கை வாங்குகின்ற ஒரு முறைமையும் அங்கே பார்க்கலாம். இன்றைய ஒரு செய்தி பத்திரிகையை பார்க்கின்ற போது 3 கண்டெய்னர் லொரிகளிலே 570 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது ஒரே தடவையில். 6 லொரிகள் வரையிலும் வந்ததாகவும் அதில் 3 தப்பிச் சென்று விட்டதாகவும் ஒரு சினிமா பாணியில் துரத்தி பிடிக்கப்பட்டதாகவும் இந்த தகவல்களை பார்க்கின்ற போது அங்கே நடக்கின்ற தேர்தலை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது என்பதான ஒரு கேள்விதான் எமக்கு தோன்றுவதையும் இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும். அது மாத்திரமல்லாமல் தேர்தல் மேடைகளில் மிக்சி கிரைண்டர் போன்ற இலவசங்களை அறிவிப்பது என்பதும் தமிழகத்தை பொறுத்தளவில் வழக்கமான வாடிக்கையான ஒரு விடயம். அண்மை காலமாக இந்த புதிய வாக்காளர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலுமான ஒரு எழுச்சியின் காரணமாக இந்த இலவசங்களுக்கு அடிபணிந்து செல்கின்ற கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பதான கோஷம் தலை தூக்கி இருந்தது. இதன் அடிப்படையில் நீதிமன்றங்கள் கூட இலவசங்கள் தொடர்பாக அறிவிக்கப்படக்கூடாது என்பதாக தெரிவித்திருந்தாலும் கடைசி வரையிலும் அஇஅதிமுக சார்பாக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எல்லா கட்சியினரும் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதன் பிற்பாடுதான் அஇஅதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த தேர்தல் அறிக்கையிலும் இந்த இலவசங்கள் தொடர்பான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே அனைவருக்கும் கைபேசி கொடுப்பது தொடர்பாக இங்கே சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இத்தகைய இலவச அறிவிப்புகள் ஊடாக எப்படியேனும் நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறலாம் என்பதான அவர்களுடைய முனைப்பையும் பார்க்கலாம். எனவே மக்களுக்கு பணத்தை கொடுக்க நினைப்பது அல்லது இலவசங்களை கொடுக்க நினைப்பது, இதனூடாக வாக்கினை பெற முனைவது என்பது இவர்கள் எதை செய்வதை காண்பிக்கின்றது என்றால், இவ்வாறு கொடுக்கப்படுகின்ற பணங்களையும் ஏதோ ஒரு ஊழல் செய்கின்ற பேரிலே அதனை மீள பெற்றுக்கொள்வதற்கான நம்பிக்கையுடன் தான் இவர்கள் செய்கின்றார்களே அல்லாமல் தமிழகம் மீதான பெரிதான அக்கறை, இதனை ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதான ஒரு பெரிதான அக்கறை இந்த பிரதான கட்சிகளிடையே இருப்பதாக தெரியவில்லை. அதே நேரத்தில் மாற்று சக்தியாக உருவாகுவார் என்று கருதப்பட்ட தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தளவிலே ஒரு நேர்மையானவர், கலங்கமற்றவர், ஊழல் வாதி அல்ல. அவர் எந்த ஒரு கட்டத்திலும் ஊழல் செய்ததாக சரித்திரம் இல்லை என்றால் அவருக்கு பல நல்ல பெயர்கள் இருந்தாலும் கூட அவர் இப்பொழுது இதற்கு முன்பதாக தமிழகத்திலே அவர் அரசியல் குதித்த போது பேசிய அந்த பேச்சுக்கும் இப்பொழுது அவர் பேசுகின்ற முறைமைக்கும் இடையிலே பாரிய வித்தியாசத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக உடல் சுகவீனமுற்ற ஒரு நிலையில் இருக்கின்றார். அவருக்கு தொண்டையிலே சத்திர சிகிச்சை செய்யப்பட்டதன் காரணமாக அவரால் பேச முடியவில்லை என்பதாக சொல்லப்பட்டாலும் ஊடகங்கள் இப்பொழுது அவரை இருட்டடிப்பு செய்வதற்கு அல்லது அவருடைய செல்வாக்கை குறைப்பதற்கு இதனை சரியான விதத்திலே பயன்படுத்திக் கொண்டார்கள். அவரை ஒரு கிண்டல் பெயர் வழியாக இப்பொழுது மாற்றிவிட்டார்கள் அரசியலை பொறுத்தளவு. இது அவருக்கு ஒரு பெரியதொரு வீழ்ச்சியை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக முதலமைச்சரையும் அதே போன்று திமுகவினுடைய கருணாநிதி அவர்களையும் நாம் எடுத்து பார்க்கின்ற போது கூட அவர்கள் இருவரும் தங்களுடைய உரையிலே தேமுதிக தலைவர் குறித்து பேசுவதே இல்லை என்பதும் ஒரு வேடிக்கையான ஒரு விடயம். ஆனால் இந்த தேர்தலுக்கான கூட்டணி அறிவிப்பு விடுக்கப்படுவதற்கு முன்பதாக தேமுதிக எங்களிடம் வர வேண்டும் என்பதான கோஷத்தை தான் அனைவரும் தெரிவித்தார்கள். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட பழம் நழுவி பாலில் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, பழம் நழுவி விட்டது, பாலில் விழுந்தால் போதும் என்பதாக எல்லாம் தேமுதிகவும் விஜயகாந்தினுடைய வருகை தொடர்பாகவும் பேசியிருந்தார்கள். இப்பொழுது மேடைகளில் நல்ல வேளை நாங்கள் தேமுதிகவுடன் சேரவில்லை, அவர்களுக்கு பேசவே தெரியாது, போதையில் உளறுகிறார்கள் என்பதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றன. ஒரு பொதுவாக தமிழக தொலைக்காட்சிகளை நாங்கள் பார்க்கின்ற போது அதிகமாக இந்த நகைச்சுவை சேனல்களில் நாங்கள் நிறைய விடயங்களை பார்ப்பது வழக்கம். இப்பொழுது இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் என்பதை கூட ஒரு நகைச்சுவையாக மாற்றியது ஒரு நிலையை இந்த தேர்தலில் நாங்கள் பார்க்கலாம். பல்வேறு அரசியல் நிகழ்ச்சிகள் நகைச்சுவை வடிவங்களாக மாற்றப்பட்ட ஒரு நிலையையும் அங்கே பார்க்கலாம். இது எப்படி இருந்தாலும் 19ஆம் தேதி முதலமைச்சர் கனவோடு இருக்கின்ற பலருடைய கனவுகளில் ஒருவருடைய கனவு நனவாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அது யார் என்பதை 19ஆம் தேதி நண்பகல் வரையில் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து நாம் இன்றைய பத்திரிகையில் வெளியான கேலி சித்திரங்கள் பக்கம் கவனத்தினை செலுத்துவோம். முதலில் திவைன பத்திரிகையினுடைய கேலி சித்திரத்தினை பார்க்கும் பொழுது வெட்வரி தொடர்பாக அந்த சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது இலங்கையினுடைய கேலி சித்திரங்களை எல்லாம் பார்க்கின்ற போது வெட்வரி தொடர்பாகத்தான் அதிகமாக செலுத்தப்பட்டு வருகின்றது. வெட்வரி என்பது ஒரு பெரிய சுமையாக காணப்படுகிறது. இந்த சுமை பாராசூட்டாக மேற்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு சுமையாகவும் இது மக்கள் மீது ஒரு பாரியதொரு அழுத்தத்தை கொடுக்க போவதாகவும் இது சித்தரிக்கின்றது. அடுத்து சண்டே ஐலண்ட் ஆங்கில பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் அவ்வாறே காணப்படுகின்றது. டெக்ஸை மையப்படுத்தித்தான் இதுவும் வரையப்பட்டிருக்கிறது. அடுத்து லக்பிம பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். லக்பிம பத்திரிகையினுடைய கேலி சித்திரத்தையும் நாம் பார்க்கின்ற போது இந்த பது அதாவது இந்த டெக்ஸை மையப்படுத்தி தான் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கின்றது. இந்த டெக்ஸினால் இப்பொழுது எவ்வளவு தூரம் மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள் என்பதை தான் இது காண்பிக்கிறது. அடுத்து ரிவிர கேலி சித்திரத்தை பார்ப்போம். ரிவிர பத்திரிகையினுடைய
ரிவிர பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் இதே பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. அதாவது இந்த வெட் வரி என்கின்ற இந்த வரிகளுக்குள் மக்கள் மூழ்கி போய் தங்களுடைய அடிப்படையான வாழ்க்கையை கொண்டு செல்வதிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற போது பனாமா பேப்பர்ஸ் என்று அரசியல்வாதிகள் செல்வாக்கு மிக்கவர்களினுடைய ஊழல் தொடர்பாக வெளிநாடுகள் பதுக்கி வைத்திருக்கின்ற பணம் தொடர்பாக நிதியமைச்சர் இந்த தகவல்களை காண்பித்து வருகின்றார். இதனை பார்த்து இதன் மீது கவனத்தை செலுத்துங்கள் என்பதாக மக்களை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சியாக இவர்கள் மேற்கொள்கின்றார்கள். ஆனால் உண்மையில் மக்கள் இந்த அதிகமான செலவீனங்களால் வாழ்க்கை செலவால் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. அடுத்து லங்காதீப பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். லங்காதீப பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் கூட இந்த வெட்வரி தொடர்பான விடயமாகத்தான் இருக்கின்றது. வாங்கப்படுகின்ற அனைத்து பொருட்கள் மீதும் அல்லது போக்குவரத்தின் மீதும் எல்லாவற்றின் மீதும் இந்த வரி செலுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக அது ஒரு பாம்பாக அனைத்து பொருளிலும் இருந்து மக்களை துரத்துவது போன்றது சித்தரிக்கப்பட்டது. அடுத்து லக்ஷ்மி பத்திரிகை சற்று பிரத்யேகமாக விரைந்துள்ளது கார்ட்டூன் தாவலை. அதாவது இந்த சிறைக்கு செல்வது என்பது இப்பொழுது அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் ஒரு சாதாரண விடயமாகிவிட்டது. காலையிலே சென்று மாலையிலே வருவதற்கான நிலைமைதான் இப்பொழுது இருக்கின்றது. எனவே அரசியல்வாதிகளுக்கு ஒரு குற்றத்திற்காக பிடிபடுவது அல்லது சந்தேகத்தின் பேர் கைது செய்யப்படுவது, சிறைக்கு செல்வது என்பதெல்லாம் ஒரு புதிய விடயம் அல்ல. முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்கள் காலையிலே சிறைக்குள் செல்கின்றார், பின்னேரமே வெளியே வந்துவிட்டார். எனவே அரசியல்வாதிகளுக்கான நீதி எத்தகையதாக இருக்கின்றது, சாதாரண பொதுமக்களுக்கு இந்த நிலை இருக்குமா என்பதான அடிப்படையில் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. அந்த கார்ட்டூன் தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது. மீண்டும் நாளை காலை 6:30 வழமை போல் நிகழ்ச்சி இடம்பெறும். வணக்கம்.